வெல்கம் டு அபி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்குக்கு தேவையான ஒரு டூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். டூல்ஸ்னால் இது ஒரு மெட்டீரியல்னு கூட சொல்லலாம். நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து பீட்ஸ் எல்லாம் நம்ம செய்யும் போது நிறைய பேர் வந்து நேரடியாக ஆரி ஒர்க் போடுற ப்ளவுஸ் துணியிலேயே கொட்டிட்டு செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஏதாவது டெனின் கிளாத், அதாவது இந்த ஜீன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜீன்ஸ் பேண்ட்டு, அந்த துணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இது வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாகவே ஆரி ஒர்க் மெட்டீரியல் சேல் பண்ணுற கடையில் இப்படியே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு துணி நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். காரணம் என்னென்னா, இப்போ பாருங்கள், நம்ம நேரடியாக துணியில் போட்டு செய்யும் போது நம்ம இப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த பீட்ஸ் எல்லாம் செதறி கீழே கொட்டிடும். இது மாதிரி துணியில் கொஞ்சம் திக்காக இருக்கிற கிளாத்தில் நம்ம பீட்ஸை இப்படி போட்டுட்டு நம்ம எடுத்து செய்யும் போது என்ன ஆகும்னா, இந்த ஊசி வந்து இந்த துணிக்கு வழியாக, இந்த துணி வழியாக நமக்கு வந்து ஊசி இறங்கிடாது. இதே நீங்கள் இந்த துணியில் நேரடியாக செய்யும் போது நம்ம இப்படி குத்தியும் செய்கிறோம் இல்லையா, அப்போ இதில் இருக்கிற பீட்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடும். இது மாதிரி நம்ம பீட்ஸை வந்து கொட்டி வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இல்லாமல் நல்லா எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க, இன்னமும் டூலிப் நீடில் தான் யூஸ் பண்ணி பீட்ஸு செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து பீட்ஸ் நீடில் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டார்ட்டுக்கு பிகினர்ஸாக இருக்கும் போது டூலிப் நீடிலில் வந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் நல்லா ஃபாஸ்ட்டாக பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் நீடில் வாங்கிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் ஈஸியாகவே இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட்டாக நிறைய நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனால் செய்யும் போது இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு ரெண்டு ரெண்டாக தட்டி தட்டி நீங்கள் வந்து செய்யணும். அது நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கு ப்ராக்டிஸில் வந்து வரும். ஸ்டார்ட்டுக்கு ரொம்ப இதை பிடிச்சிட்டு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம ரெகுலராக செய்யும் போது நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்தது இதே மாதிரி இன்னொரு டூல்ஸும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு பீட்ஸு கொட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் தான். இதுலேயும் நம்ம வந்து பீட்ஸை போட்டு ஈஸியாக செய்யலாம். ஆனால் இது வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் இது மாதிரி கிளாத் யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா மூடியே யூஸ் பண்ணிக்குவேன். மூடியில் யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணி செய்யும் போது நம்ம பெருசாக இருக்குது இல்லையா, இப்போ என்ன செய்வோம், இதை மறுபடியும் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம அடுத்த பீட்ஸ் எடுக்கவே மாட்டோம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இதை இப்படி ஓரமாக தள்ளி விட்டுட்டு அடுத்த பீட்ஸை இங்கே பக்கத்துலேயே போட்டுட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ரெண்டு பீட்ஸுமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை பிரிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. அப்போ அது அப்படியே வேஸ்ட் ஆகிடும். சில டைம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பிரித்து பாட்டிலில் போடுவோம். ஸோ அந்த டைம் நமக்கு வேஸ்ட் தானே. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதும் சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இப்போ ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த மூடிலேயே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் நான் யூஸ் பண்ணுற மூடி வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுப்பேன். இது வந்து ரொம்ப சின்னது, உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மூடிலேயே கொடுத்துடலாம். ரீசன் என்னன்றதும் சொல்கிறேன். நெகட்டிவ் என்னென்னா, இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் இது மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அடுத்தடுத்த பீட்ஸை இதுலேயே கொட்டி கொட்டி செய்யும் போது எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இதே நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு, இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த மூடியில் அவங்க எடுத்து செய்யும் போது, இப்போ அடுத்த பீட்ஸ் எடுக்கும் போது எப்படியும் இந்த மூடியில் இருக்கிற பீட்ஸை அந்த பாட்டிலில் போட்டுட்டு தான் அவங்க வந்து அடுத்த பீட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே நமக்கு மிக்ஸே ஆயிராது, கரெக்டாக அதை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணுறீங்க, இதில் லோட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் பெரிய மூடி யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் இப்படி லோட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி வாங்குகிற மெட்டீரியல்ஸ் வந்து, இதை நான் நெகட்டிவாக சொல்லலை. ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா, பீட்ஸ் மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஒவ்வொரு தடவை மறக்காமல் பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நீங்கள் அடுத்த பீட்ஸை போட்டு செஞ்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு பொருளோட சேர்த்தே இது வந்து 400. அப்போ நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு இதை காட்டணும் அப்படின்றதுக்காகவே இது வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது வந்து
பெரிய மூடி யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கிளாத் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெகுலராகவே. நான் ரொம்ப நாளாகவே இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். இதில் போட்டு நம்ம வந்து ஈஸியாக செய்யலாம். ஆனால் இதுலேயும் இதே ஒரு நெகட்டிவ் தான். நம்ம ஒவ்வொரு தடவையும் இப்போ இதை முடிச்சிட்டோம், இந்த சுகர் பீட்ஸுக்குரிய ஒர்க்கு முடிஞ்சிருச்சுன்னா நம்ம பாட்டிலில் போட்டுட்டு தான் அடுத்தது எடுக்கணும். இதே நம்ம மூடி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ இந்த மூடியை இப்படியே வச்சுட்டு வேற ஒரு பாட்டிலில் இருக்கிற 3mm பீட்ஸ் நம்ம எடுத்து செய்கிறோன்னா அந்த மூடியிலேயே அதை போட்டு செய்துக்கலாம். அப்போ எல்லாத்துக்குமே நம்மளுக்கு தனித்தனியாக இருக்கும்போது மிக்ஸ் ஆகாது. இது கண்டிப்பாக இந்த மாதிரி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, இதுலேயே 3mm பீட்ஸு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே சர்தூசி என்னென்ன இருக்கோ அவ்வளவுமே நம்ம வந்து இதிலேயே போட்டு 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 செய்யும்போது என்ன ஆகிடும்னா, இது அப்படியே குப்பையாக போயிடும். அந்த ப்ளவுஸ் முடிக்கும் போது இந்த மெட்டீரியல் அவ்வளோவுமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது நான் இந்த நெகட்டிவை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நான் இந்த கிளாத் யூஸ் பண்ணுறதையே விட்டுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸும் செய்யும் போது எனக்கு இந்த மெட்டீரியல் வேஸ்ட்டாக போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம பொறுமையாக இருந்து இதெல்லாம் பிரித்து அந்தந்த பாட்டிலில் போடுற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே சுகர் பீட்ஸாக இருக்கட்டும், எந்த பீட்ஸு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஒவ்வொரு பாட்டில், அதாவது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாட்டிலில் தான் நான் போட்டு வச்சுப்பேன். அந்த கண்டெய்னரோட மூடியவே நான் வந்து ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இதுக்கு மேலே வச்சு அப்படியே அந்த கண்டெய்னர் மூடியவே யூஸ் பண்ணிக்குவேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு நம்ம லோட் பண்ணோம்னா ஈஸியாக எடுத்து நம்ம செஞ்சிடலாம். ஸ்டார்டிங் பீரியடில் நானும் இது தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இது வாங்குறதையே விட்டுட்டேன். டெனின் கிளாத் இருந்துச்சுன்னா நான் அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இதுவும் நான் வாங்கியிருந்தேன். இது ரெண்டும் சேர்த்து 400 ஆச்சு. ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கிறீங்கன்னா இது யூஸ் பண்ணுங்கள். பட் இந்த பீட்ஸை மட்டும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா மூடி யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.